நான் உங்கள் தோழி சுகுமார் ரவிசி விஷயம் பேசுகிறேன். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் விளக்கு சோசத்தை பற்றி சொல்ல போகிறேன். விளக்கே திருவிளக்கே வேந்தனுடன் பிற ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே கலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க. மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் அடியாள் நான். மகளிர் பிச்சை மடி பிச்சை தாரும் அம்மா வந்தான பிச்சையுடன் தனங்களையும் தாரும் அம்மா. பெட்டியில் நிறைய பூஷணங்கள் தாரும் அம்மா பட்டியில் நிறைய பால்பசுவை தாரும் அம்மா. கொட்டகை நிறைய குதிரைகளை தாரும் அம்மா குப்பையுண்மை தாரும் அம்மா. பக்கத்தே நில்லும் அம்மா அல்லும் பகலும் எந்த நண்டையிலே நில்லும் அம்மா. சேவை தெரிந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ர கீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முள்பச்சை வாழை கண்டேன் சவுரி முடி கண்டேன் தாழை மரசூட கண்டேன் பிள்ளைகள் கண்டேன் திரை போல நெற்றி கண்டேன் சவந்திர நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன். கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலையசை கண்டேன். கை வளையல் கலகலையன கலையாடி உள்ள கண்டேன் தங்க ஒட்டியானும் தகதகையில ஜொலிக்க கண்டேன். காலில் சிலம்பு கண்டேன் காலாளி பேலி கண்டேன் மங்களா நாயகியே உன்னை கண்டு மனக்குளிர் கண்டு மகிழ்ந்தேன் அடியாள் நான். அல்லையே அருந்துணையே அறியிருந்து காரும் அம்மா வந்த வினை கற்றி மகாபாகியம் தாரும் அம்மா. தாயார் எழுந்தால் இணையில் சரணமன்றேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன். மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.